அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமையோட பேர் பார்த்தீங்கன்னா இன் சர்ச் ஆஃப் காட்ஸ். இது ஒரு புது அனிமே தாங்க. அதாவது கடவுளை தேடிய ஒரு பயணம் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடலில் பயணம் பண்ணுறாங்கப்பா. ஆக்சுவலாக ஒரு சிட்டி இருக்குது, அதுக்கு பேர் வந்து மிராஜ் சிட்டி. அதோடைய லார்டும் அவனுடைய பையனும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் இருக்கான். அது வந்து எல்லாரையுமே கொன்னுகிட்டு இருக்கான். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த டிராகன் எல்லாரையும் அட்டாக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இன்னைக்கு வரும், வந்ததுன்னா அவ்வளோதான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. அந்த பையனை என்ன சொல்கிறான், வரட்டும் வரட்டும், இன்னைக்கு அது உயிரோட போகாது அப்படிங்கிறான். பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வேற ஒரு டிராகன் பறந்து போகுதுங்க. ஆக்சுவலாக இவங்க பேசிக்கிட்டு இருந்த டிராகன் இது கிடையாது. இங்கே வாட்டர் ட்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைப் இருக்குது. அந்த ட்ரைபோடைய டிவைன் டிராகனா இது எதுக்கு இங்கே வந்தது, எதுக்காக இவங்களை அட்டாக் பண்ணுது அப்படின்னே தெரியல. அந்த பையன் என்ன பண்ணுறான், நான் போய் சண்டை போடுறான் அப்படிங்கிறான். ஆனால் அவங்க அப்பா தடுக்கிறாரு. வேணாம், ஏன்னா இது வந்து இந்த டிவைன் டிராகன்லேயே டாப் 10ல் இருக்குது, உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான் மனுஷன். நான் கூட என்ன யோசித்தேன், போயிட்டு சும்மா பொழந்து கட்ட போகிறான் அப்படின்னு பார்த்தா இந்த மனுஷன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான், அது பாட்டுக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறான், நான் போனா போது உன்னை விட்டுலான்னு பார்த்தேன், நீ ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாப்புல. மனுஷன் ஆக்சுவலாக இப்போ தாங்க அட்டாக் பண்ணவே ஆரம்பிக்கிறான். நல்லா தரமாக தான் சண்டை போடுறாப்புல. அவன் என்ன பண்ணுறான், ஒரு பிளான்ட் பேஸ்ட் அட்டாக் மாதிரி பயன்படுத்தி அந்த ஒரு டிராகனை பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த டிராகனை பிச்சுட்டு போயிடுமா. இது இவனுக்கு வந்து ஒரு வலியை உருவாக்குது. இப்போ பையன் சும்மா இருப்பானா, அவன் என்ன பண்ணுறான், டிராகன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கப்பலில் இருந்தபடி அதை அட்டாக் பண்ணுறான். இப்போ அந்த டிராகனுக்கு அடிபட்டுடுச்சு. ஆனாலுமே அது திரும்ப வந்து என்ன பண்ணுது, இவங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ இருந்தாலும் தூரமாக இருக்கான், என் பையனை ஏதோ பண்ணாதன்னு சொல்லிட்டு வேகமாக வந்தவன் ஒரே வெட்டில் அந்த ஒரு டிராகனை சாச்சிட்டான். இப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ஒரு டிராகன் வாட்டர் ட்ரைபோடைய சேக்ரெட் பீஸ்ட்டு. இதை இவங்க கொண்டிருக்காங்க. அவனுங்க சும்மா இருப்பானுங்களா, கண்டிப்பாக வார் அப்படிங்கிறது வரும். ஆக்சுவலாக அவனுங்க வேணுனே தான் இந்த பீஸ்ட் அமுச்சு விட்ருக்காங்க, வார் அப்படிங்கிறது ஆரம்பிக்கணும்ல. இந்த பையன் என்ன சொல்கிறான், இந்த டிவைன் எம்பரர் எங்கே தான் போனார், மனுஷன் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டாரு, அவர் இங்கே இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் இவனுங்க ஆடுவானுங்களா அப்படிங்கிறான். ஆக்சுவலாக அந்த மனுஷனும் யோசிக்கிறான், யோ டிவைன் எம்பரர் எங்கே தாயா போன நீன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ தாங்க கதைக்கான இன்ட்ரோவே கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 கிளான் இருக்குது, 480 சிட்டிஸ் இருக்குங்க. இந்த 5 கிளானும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டையை போட்டுக்கிட்டு இந்த உயிர்கள் இருக்கும்ல, எல்லா உயிர்களுக்கும் மிகப்பெரிய துன்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஷென்னாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. மனுஷன் பயங்கர பவர், கொஞ்சம் நெஞ்சம் பவர் இல்லைங்க, வேற லெவல். அந்த பவரை பார்த்து அவருக்கு வந்து டிவைன் எம்பரர் அப்படிங்கிற பேரே வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த மனுஷன் எல்லாரையும் ஒன்றாக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அவரோட ஆட்சியில் சந்தோஷம் இருந்தது, நிம்மதி இருந்தது, ஒற்றுமை இருந்துச்சா இருந்த மாதிரி நடிச்சாங்களான்னு தெரியல. ஆனால் 50 வருஷத்துக்கு அப்புறம் மனுஷன் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்பி எங்கேயோ போயிடுறாரு. எங்கே போகிறாருன்னு யாருக்கும் தெரியல. அவர் போயே கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிடுச்சு. அவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியல. உயிரோடு இருக்காரா செத்துட்டாரா அப்படிங்கிறது கூட தெரில. இப்போது இங்கே கட் பண்ணால் ஒரு மவுண்டனை காட்டுறாங்க. அந்த மவுண்டனில் தாடியெல்லாம் விட்டுக்கிட்டு ஒரு மனுஷன் போய் உட்காரான். இவன் யாரா அப்படின்னா, இவர் தாங்க நம்ம டிவைன் எம்பரரு. மனுஷனுக்கு உடம்புல ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது போல தெரியுது. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு மவுண்டனுக்கு வந்து 200 வருஷம் ஆச்சான், எங்கேயா ஊர் சுற்றிட்டு வந்த. அப்படியே அந்த மனுஷன் திரும்பி பார்க்குறான். இன்னொரு பக்கத்தில் ஒரு பையன் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். என்னடா ஓடுறான் அப்படின்னு பார்த்தா பின்னாடி பீஸ்ட் துரத்திக்கிட்டு இருக்கு. இப்படியே ஓடி போனவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஜம்ப் பண்ணி, கயிறெல்லாம் இருக்குங்க, டார்சான் மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த பீஸ்டெல்லாம் தண்ணியில் விழுந்துச்சு. பாத்தியா அடிபட்டுச்சா அப்படிங்கிறான். அது தண்ணிக்குள்ளேயே இருந்து நீச்சல் அடிச்சுட்டு வந்து அவனை செம்ம அடி அடிக்குது. அடிச்ச அடியில் இந்த ஆள் முன்னாடி வந்து விழுறான். அவர் கேட்குறாரு, என்னப்பா ஒன்றும் அடிபடல அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு லைட்டாக அடிபட்டிருக்கு போல, வலிக்குது அப்படிங்கிறான். மனுஷன் ஈஸியாகவே அந்த காயத்தெல்லாம் சரி பண்ணி விட்டாரு. இவன் வந்து தேங்க்யூ இம்மார்டல் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. என்னை இம்மார்டல் கூப்பிடாது, என் பேர் வந்து ஷென்னாங் அப்படிங்கிறாரு. அவனுமே என்ன பண்ணுறான், அவர் எதிர்க்க போய் உட்காடுறாங்க. உட்காந்த உடனே உன் பேர் என்னடா அப்படின்னு கேட்குறாரு. அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தோபா ஏ. வாயிலே வரல, பரவாயில்ல விட்டுருங்க, ஹீரோனை வச்சுப்போம். அவன் ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே இந்த காட்டில் தான் வளர்ந்தான் போல தெரியுது, தனியாக தான் இருக்கான் போல. அதான் அவர் சொல்கிறார், பரவாயில்லடா சின்ன வயசுலேயே நீ வந்து இந்த அளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு இருக்க, சூப்பரா அப்படிங்கிறாரு. அவனுமே என்ன பண்ணுறான், இந்த சின்ன பசங்களாம் பேசுவாங்கள்ல அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். மனுஷன் எல்லாமே உட்காந்து ரசிச்சுட்டு, சரி உன் கையை கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தொட்டு பார்த்தோன்னே இவருக்கு அதிர்ச்சி. ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 வர்ச்சியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்காமா. ஆக்சுவலாக இந்த டிவைன் எம்பரர் இருக்கார்ல, அவருக்குமே 5 வர்ச்சியூஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இவனை வந்து எதிர்ச்சா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அவர் என்ன கேட்குறாரு, எனக்கு ஒரு உதவி செய்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க உதவி அப்படின்னு கேட்டால், இங்கே தண்ணி இருக்குல்ல, அதுக்குள்ளே நான் ஒரு கத்தியை போட்டுட்டேன், எனக்கு எடுத்து கொடுக்குறியா அப்படிங்கிறாரு. அவன் திருன்னு முழிக்கிறான். ஒன்றும் கவலைப்படாத, இந்த ஒரு பிள்ளை கையில் வச்சுக்கோ, உனக்கு ஆபத்து வரும்போது இதை யூஸ் பண்ணு, இது உன்னை காப்பாற்றும் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு பாயவில் தண்ணியில் குதிச்சிச்சு. உள்ளுக்குள்ளே போனால் மறுபடியும் அந்த பீஸ்டெல்லாம் இவனை துரத்த ஆரம்பிச்சிருமா. என்னடா பின்னாடியே வருதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான். அந்த இடத்துல இன்னொரு பீஸ்ட்டை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அது என்னடா பீஸ்ட் அப்படின்னு பார்த்தா,
அதுக்கு பேர் வந்து டிராகன் டியரா. இந்த டிராகன் டியர் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இவனுமே அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அங்க இருக்க கத்தியை எடுக்கலாம் அப்படின்னு போறான். ஆனா அங்க வந்த புல் எல்லாமே என்ன பண்ணுது, இந்த ஒரு டியரை போட்டு செம்மடி அடிக்குதுங்க. இதுவுமே எதிர்த்து சண்டை போடலாம் தான் பாக்குது, ஆனா முடியல. இவன் பாக்குறான், ஆத்தாடி என்னடா புல்லெல்லாம் சேர்ந்து அதை அட்டாக் பண்ணுது, சீக்கிரமா இந்த கத்தி எடுத்துட்டு போனோம் அப்படின்னு பாக்குறான். அது அவ்வளவு சீக்கிரம் வந்துருமா அது? இவனும் எவ்வளவோ தம் போட்டு இழுத்து பார்க்குறான், அது அசைய கூட மாட்டுதுங்க. இன்னொரு பக்கத்தில் அந்த மானை போட்டு எல்லாம் செம்மடியாக அடிச்சுட்டு இருக்கு. என்னடா இது, சீக்கிரம் இதை எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த பில்லு இருக்குல்ல அதை வாயில் போட்டுக்கிறான். போட்ட உடனே இவனுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குது. அந்த 5 வர்ச்சுவஸ் எனர்ஜி அப்படிங்கிறது அவன் உடம்புக்குள்ளே ஏறுதுங்க. அவன் அதை இழுக்கும் போது அவனை சுற்றி ஒரு ஃபார்மேஷன் மாதிரி கிரியேட் ஆகுது. ஒரு வழியாக அந்த ஒரு கத்தியை வெளியில் எடுத்துட்டான். எடுத்த உடனே மேலே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக ஒரு ரெயின்போ கலரில் லைட் ஃபார்ம் ஆகுது. இந்த மனுஷன் பார்க்குறாரு, ஒரு சின்ன பையன், அவனுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா, நான் ஒரு சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. அந்த கத்தியை எடுத்தவன் என்ன தெரியுமா பண்ணுறான், அந்த டியர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தூணில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவன் ஓங்கி அடித்ததில் அந்த தூண் எல்லாமே பீஸ் பீஸாக போயிடுச்சுங்க. அந்த ராக் எல்லாமே அங்கே இருக்க பீஸ்ட் மேலே விழுது. அதே சமயத்தில் அந்த சங்கிலி வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் பீஸாக போயிடுச்சு. இப்போ இந்த ஒரு பீஸ்ட் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சா, ஆனால் நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவானா. இது என்ன பண்ணது, வேகமாக வந்து அந்த கத்தியையும் பிடிச்சிக்கிட்டு இவனையும் மேலே கூட்டு வந்தது. இவன் அந்த பீஸ்ட்டுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு கத்தியை எடுத்து பார்க்குறான். ஆத்தாடி, கொடுத்த வேலையை சொதப்பிட்டோமே, கத்தியை உடச்சிட்டோமே அப்படின்னு பார்க்குறான். அதுக்கப்புறம் டியர் கிட்ட கேட்குறான், நீ எப்படி ட்ராப் ஆயிருந்த, சரிவா நம்ம போய் ஓல்ட் மாஸ்டர் பார்ப்போம், அவர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவர் என்ன பண்ணுறாரு, ஜாலியாக உட்காந்துக்கிட்டு ஃப்ளூட் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் போன உடனே என்ன பண்ணுறான், அந்த கத்தியை முன்னாடி வைக்கிறாங்க. ஆனால் மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு போல தெரியுது, ரத்தம் வாந்தி எடுக்கிறாரு. இவன் என்ன நினச்சிக்கிறான், கத்தி உடஞ்சதுனால தான் அவருக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா, நான் வந்து சின்ன வயசில் இருக்கும் போதே ஏகப்பட்ட ஹர்ப்ஸ் அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த டாக்ஸின் எல்லாமே உடம்புக்குள்ளே சேர்ந்துடுச்சு. என்னோட நேரம் அப்படிங்கிறது வந்துச்சு, சீக்கிரம் நான் செத்துருவேன், நான் வந்து கல்லாக மாறிடுவேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா, டெத் அப்படிங்கிறது வந்து நேச்சுரல் தான், நான் வந்து 200 வருஷம் வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிறாரு. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, திருன்னு முழிக்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, உனக்காக நான் ஒரு வேலை வச்சிருக்கேன், செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் எடுத்து கொடுக்குறாரு. அதாவது 50,000 பேருடைய வாழ்க்கை இதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறான் மனுஷன். அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு லெட்டர் எழுதுறாருங்க. அவரோட ரத்தத்திலே லெட்டர் எழுதுறாரு. அதாவது இந்த வாட்டர் ட்ரைப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மிராஜ் சிட்டி அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு லெட்டரை கொண்டு போய் கிரீன் எம்பரர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கொடுத்து அந்த வாரை நிறுத்த சொல்லு, 7 நாளைக்குள்ளே நீ இதை பண்ணு அப்படிங்கிறாரு. இவன் என்ன தெரியுமா கேட்குறான், ஏங்க இவ்வளோ முக்கியமான வேலையை என்ன நம்பியா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, நீ தாண்டா சொன்ன ஹீரோ ஆகணும்னு, என்னுடைய கண்ணில் நீ ஏற்கனவே ஹீரோ தான்டா அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கஷ்டமான வேலை, ரொம்ப டேஞ்சரஸ் வேலை. ஸோ நான் வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீ போகணும்னு நினச்சா மட்டும் போ அப்படிங்கிறான் மனுஷன். அவன் கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படிங்கிறான். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு புக் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறாருங்க. அதாவது மனுஷன் 200 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்காருல, அவர் எங்கெல்லாம் போயிருக்காரு, என்னெல்லாம் மீட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் மேப்பாகவே வரைஞ்சிருக்காரு. அதில் இவன் எதை வேணால் தேடலாம் அவனுக்கு கிடைக்கும். அதாவது பீஸ்டாக இருக்கட்டும், ஹர்ப்ஸாக இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் நீ புது இடத்துக்கு போனேன் அப்படின்னா அதை அப்டேட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அடிபட்டிருக்கிறதுனால இவரால் வந்து எந்த ஒரு டெக்னிக்ஸுமே அவனுக்கு கொடுக்க முடியல. அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாரு, பில்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பவர்ஃபுல், ஸோ நிறையெல்லாம் எடுத்துக்காத அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன கேட்குறாரு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க அப்படின்னு கேட்டால், அவர் கத்தி வச்சிருக்காருல, இந்த ஒரு கத்தியை ஒரு ஃபேரி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாரு. இவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிக்கிறான். அதான் அவர் கேட்குறாரு, ஏன்டா அழற, ஆக்சுவலாக சாவு அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். இந்த உலகத்தில் நிறைய பேர் வருவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க, அதுதான் வந்து இயற்கை விதி. இதை சொல்லிட்டு மனுஷன் என்ன சொல்கிறான், இந்த மரம் இருக்குல்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அதில் இருந்து எனக்கு ஒரு கிளையை பறித்து தரியா அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் கிளையை பறிச்சுட்டு திரும்பி பார்த்தா மனுஷன் கல்லா மாறிட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான், நீங்கள் கொடுத்த மிஷனை கண்டிப்பாக நான் ஃபெயில் பண்ண மாட்டேன், கவலையப்படாதீங்க அப்படிங்கிறான். இன்னொரு பக்கத்தில் ஒரு லேடி ஒருத்தையே காட்டுறாங்கப்பா. இவ யார் அப்படிங்கிறது தெரியல, ஒருவேளை இவ தான் அந்த ஃபேரியா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.